ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி டே 3 பாரிஸில் எங்களோட ட்ரீம் பிளேஸான டிஸ்னிலேண்டுக்கு தான் நாங்கள் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட். அண்ட் என்னோட ட்ரெஸ் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் என்னோட ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் வந்து மேக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். டிஸ்னிலேண்ட் அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் தான் வந்து மைண்டுக்கு டக்குன்னு வந்துச்சு. அண்ட் லக்கிலி எங்களுக்கு அதே மாதிரி வந்து அவுட்ஃபிட்டும் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து நியர்பை கெஃபேலே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஸ்னிலேண்ட் வந்து போயிட்டோம். அண்ட் இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு தனி மெட்ரோ ஸ்டேஷனே வந்து டிஸ்னிலேண்ட் பாரிஸ் இருக்குது. அங்கேருந்து வெளில வந்தோடனே உங்களுக்கு டிஸ்னி பார்க் வந்து தெரியும். ஸோ டோட்டலாக டிஸ்னிலேண்டில் வந்து 2 பார்க் இருக்குது. ஒன்று வந்து வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸ் அண்ட் இன்னொன்று வந்து டிஸ்னிலேண்ட் மெயின் பார்க். ஸோ இந்த வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸில் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கேம்பஸ், இந்த மார்வல் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா இதெல்லாம். ஸோ இந்த மூவி பேஸ்டு தீம் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லாமே 3D சிமுலேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி பார்க் கம்பேர்ட் டு அந்த டிஸ்னிலேண்டோட மெயின் பார்க். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு நாங்கள் மார்னிங் வந்து இங்கே வந்தோம். பிகாஸ் இங்கே நிறைய க்யூலாம் வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் வந்து இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம். வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸ் அண்ட் டிஸ்னிலேண்ட் மெயின் பார்க் 2 பார்க்குமே சேர்த்து நாங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து டிஸ்னிலேண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணி இந்த டிஸ்னி ஸ்டூடியோஸ் உள்ள என்ட்ரு ஆனோன்னு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அதோட என்ட்ரன்ஸ். ஒரு ஹாலிவுட் மூவி செட்குள்ளே வந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த டிஸ்னி ஸ்டூடியோஸில் எப்படின்னா, இப்போது நம்ம அவெஞ்சர்ஸ் கேம்பஸ் உள்ள ரைட்ஸ் ஏதாச்சும் போகிறோன்னா அந்த கேம்பஸ் உள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அந்த மார்வல் யூனிவர்ஸ் பேஸ்டு தீமில் வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே ஃபுட் வந்து ஒரு நார்மல் ஃபுட் ஸ்டால்லேருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி புஃபே தான் இருக்கும். ஸோ ஒரு கப்புளுக்கு ஈஸியாக 5K வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணி போய்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பில்டிங் விட்டு வெளியில் வந்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த பார்க்கில் வந்து எல்லா ரைட்ஸுமே வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போன ரைட் வந்து இந்த ஹாலிவுட் டவர் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ரைட். இது வந்து கொஞ்சம் ஹாரர் ரைட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்னிலேண்ட் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்னி ஸ்டூடியோஸில் என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த ஆப்பில் வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ வெயிட்டிங் டைம்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெயிட்டிங் டைம்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ½ an hourனா எக்ஸாக்டாக ½ an hour தான் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போன ரைடே நாங்கள் ஒரு ½ an hour வெயிட் பண்ணி போனோம். ஸோ வெயிட் பண்ணுற டைம் கூட நம்மளுக்கு வந்து சுத்தமாக ஃபீல் ஆகாத மாதிரி தான் வந்து இந்த ரைட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட வெயிட்டிங் கியூ லைன் தான். பட் அந்த இடத்தையே அவங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம உண்மையாகவே ஒரு 100 years பேக் உள்ள ஹோட்டல்ஸ்லாம் வந்து சப்போஸ் ஒரு வேளை இப்படி ஹாண்டடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அந்த ½ an hour 45 minutes வெயிட் பண்ணதெல்லாம் கூட எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இதுதான் வந்து ரைடு. ஸோ எங்கே ரைட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ உள்ளே இப்படி நம்ம உட்கார்ந்த பிறகு நம்மளோட ரைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ரைடு வந்து ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்க்ரீனில் வர்றதா இல்லை நேரில் நடக்கிறதான்னு இன்னுமே எனக்கு வந்து தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரைட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அண்ட் இங்கே வந்து நிறைய டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஆக்சசரிஸ், பாட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய காஃபி மக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு காஃபி மக்கே நம்மளுக்கு வந்து 1000 rupees அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டோர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக இங்கே டிஸ்னியில் எல்லாருமே அது வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அது மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அதுவே 1500 கிட்ட வந்துருச்சு. இதுதான் அந்த ஹேர் பேண்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் கேம்பஸ் உள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி மார்வல் கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். நம்ம வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் கேம்பஸ் உள்ள அசம்பிள் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ரைட் போயிருந்தோம். அப்புறம் ஸ்பைடர்மேன், அப்புறம் இந்த அலாதீன், க்ரஷ் கோஸ்டர்,
இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் போன ரைடு வந்து இந்த மார்வல்ஸ் ஃப்ளைட் அசம்பிள் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ரைடு. ஸோ இது அகெயின் அதோட வெயிட்டிங் ஏரியா. இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு. அண்ட் இந்த ரைட்லயும் வெயிட்டிங் ஏரியால இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணுன்றதுனால வெயிட்டிங் ஏரியாலே நம்மளுக்கு அது ரிலேட்டட் ஒரு குட்டி ப்ரீஃப் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி இருக்கும் அந்த ரைடு எல்லாமே. ஸோ இந்த ரைடு நான் நினைக்கல இவ்வளோ பயமா இருக்கும்ட்டு. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பயந்துட்டேன். இந்த ரைடுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பார்த்தே போகலாம் அப்படின்ற அளவு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போன ரைடு வந்து இந்த ஸ்பைடர்மேன் வெப் ரைட் மாதிரி. இதுக்கு வெயிட்டிங் டைம் வந்து அரௌண்ட் 2 hours இருந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்பிரஸ் செக் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஃபாஸ்டேக் ஆக்சஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளை வந்து அதாவது கம்மி வெயிட்டிங் டைம் இருக்கும். 2 hours மாதிரி இல்லாமல் half an hour or 20 minutes நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் அதுவே நம்மளுக்கு 3000 வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைடு வந்து இந்த ஸ்பைடர்மேன் ரைடு வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மாதிரி இருந்தது. இதில் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். ஒரு டீம் கேம் மாதிரி விளையாடலாம். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபாஸ்டாக் ஆக்சஸ் வச்சு போனதுனால எங்களுக்கு ஒரு 1.5 hours வந்து சேவ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போனது வந்து டிஸ்னிலேண்ட் மெயின் பார்க் போயிட்டோம். பிகாஸ் மற்ற ரைட்ஸ்லாமும் நாங்கள் ஒரு சிலது வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸில் பார்த்து இந்த டிஸ்னிலேண்ட் பார்க்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். இது ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பார்க். ஸோ கரெக்டாக நாங்கள் போன இந்த 2023 இயர் வந்து 30th anniversary செலிப்ரேஷன் இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸ் ஓப்பன் பண்ணி, அதனால ரொம்ப கிராண்டியராக வந்து அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நியூ ஷோஸ்லாமும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஒரு ட்ரீமி லேண்ட் மாதிரி தான் எனக்கு வந்து இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸ் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸோட கேசல். அதாவது ரொம்ப ஃபேமஸான சிக்னேச்சர் ஸ்பாட் வந்து இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸில். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே தான் வந்து பரேட் வந்து எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அது நம்ம வந்து அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேசல் உள்ள என்ன இருக்கும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கேசல் உள்ளேயும் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேசலோட சைடில் இந்த டஞ்சன்ஸ் ஆஃப் டிராகன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த டிராகன் முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் வெளியில் வந்தப்போ அந்த பரேட் டைம் வந்துருந்துச்சு. ஸோ எவ்ரி 1 hour ஒன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட் டைமிங்கும் எப்போ இந்த பரேட் நடக்கும்ன்றது நம்ம அந்த ஆப்பில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஸ்டார்ஸ் ஆன் பரேட். டிஸ்னிலேண்டில் என்னென்ன கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த காஸ்டியூம் போட்டுட்டு வருவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கா மாதிரியே இருக்காது, அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இது ஒரு 6 to 10 minutes வந்து இந்த பரேட் வந்து நடக்கும். அண்ட் எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பெரியவங்களும் வந்து நம்ம கிட்ஸாக மாறி இதை வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த பரேட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீமோ அண்ட் இதுதான் அந்த க்ரஷ் கேரக்டர். ஸோ இது எல்லாமே வந்து பரேடில் வந்துச்சு. அண்ட் ராப்பன்சில், சிண்ட்ரெல்லா அண்ட் ரெட் ரைடிங் ஹுட், அப்புறம் அலாதின், அப்புறம் இந்த டிராகன். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த பரேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. டோட்டலாக இந்த டிஸ்னிலேண்ட் மெயின் பார்க்கில் 4 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரான்டியர் லேண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக் தண்டர் மவுண்டன் அப்படின்ற ரைட் தான் நாங்கள் போயிருந்தோம். அண்டு இது வந்து ஒரு மோஸ்ட் ஹைப்டு ரைடு அப்படின்னே சொல்லலாம் இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸில். அண்ட் இதுவும் ஃபேண்டம் மேனர் தான் நாங்கள் வந்து இந்த ஃப்ரான்டியர் லேண்டில் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஃபேண்டம் மேனர் ஆக்சுவலி கொஞ்சம் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாங்கள் அப்போ பார்த்தப்போ. ஸோ அதனால் அவுட் சைட் வியூ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக் தண்டர் மவுண்டன் தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஃபேண்டம் மேனர் வெளியில் இந்த மாதிரி ஒரு சிமெட்ரி ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது உண்மையாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு ரைடுமே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக. டிஸ்னிலேண்ட் சுற்றி இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போகுது. நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா டிஸ்னிலேண்ட் பார்க்லேருந்தே இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேணும்னா நம்ம இந்த ஃபுல்
பார்க்கோட வியூ வந்து இதுலேருந்தே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து அட்வென்ச்சர் லேண்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அட்வென்ச்சர் லேண்டில் வந்து பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த செட்டப்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அட்வென்ச்சர் ஐலில் தான் வந்து ஒரு சில ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த பைரேட்ஸ் ஆஃப் த கெரிபியனோட பேக் சைட் வியூ. அட்வென்ச்சர் லேண்ட்ல வந்து எதுவுமே இது பர்டிகுலர் ரைடுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வாக்கிங் டூர் மாதிரியே இருக்கும். அது நம்ம நடந்து போற வழியே ஒரு நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு பசில்ல போற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கேவ் செட்டப் வரும். அண்ட் எதுவுமே ரைடுன்னு போட்டிருக்காது. பட் நீங்க ஒரு கேவ் உள்ள போனீங்கன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஏதோ ஒரு பசில்ல போய் மாட்டிக்கிட்டா மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து பைரேட்ஸ் ஆஃப் த கெரிபியன் ரைடுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஷிப் இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இந்த பிக்சர் நான் எடுத்தேன். ஸோ நாங்கள் பைரேட்ஸ் ஆஃப் த கெரிபியன் வந்து நாங்கள் டிஸ்னிலேண்ட் ஆப்பில் செக் பண்ணுறப்ப டெம்பரரி க்ளோஸ்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் 10 minutes வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் லக்கிலி எங்களுக்கு வந்து திருப்பி ரீஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் 5 to 10 minutesலேயே நாங்கள் வந்து இந்த ரைடுக்கு போயிட்டோம். இதுக்கு இந்த கெரிபியன் ரைடுக்கு பக்கத்துலேயே வந்து கெரிபியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு கூட நம்ம இந்த ரைடோட ஒரு பார்ஷியல் வியூ வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரைடு. இது ரொம்ப அந்த ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு மிட் நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரைடு ஃபுல்லாகவே. பட் ஆனால் நீங்கள் ஈவினிங் போனாலுமே அந்த ஃபீல் வந்து அப்படி தான் கொடுக்கும். அண்டு இதில் இருந்த கேரக்டர்ஸ் அவ்வளோ பேர், ஒரு குட்டி ஊரே வந்து அவங்க செட் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்கிற பர்சன் கூட வந்து ஒரு உண்மையான ஆள் கிடையாது. அது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஜாக் ஸ்பேரோட கேரக்டரும் ஒரு குட்டி செட் மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ரைடு உண்மையாகவே வந்து மோஸ்ட் ஹைப்ட் அண்ட் ரொம்ப வர்த்தியான ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிட்ஸ் விருப்பப்படுற இந்த மாதிரி கப் அண்ட் சாசர் கேரசல் ரைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் டிஸ்கவரி லேண்ட்னு ஒரு பார்க்கில் ஃபுல்லாகவே நம்ம இந்த அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஈவினிங் வியூ, அந்த கேசல் வியூவை பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் வந்து ஈவினிங் வந்து அங்கே கேதர் ஆகியிருந்தாங்க. அண்ட் நாங்களும் அந்த ஈவினிங் சன்செட் டைமில், இது வந்து ஒரு 7:30 இருக்கும், அப்போவே நம்மளுக்கு வந்து இவ்வளோ பிரைட்னஸ் இருந்துச்சு. பட் லைட்டாக அந்த சன்செட் ஆகிற டைமில் கேசல் ரொம்ப அழகாக க்ளோ ஆச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து வந்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இது அரௌண்ட் 9 PM வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இப்படி தான் இருந்தது அந்த வியூ, கேசல் எல்லாமே. ஸோ சன்செட்டே வந்து ரொம்ப லேட்டாக 9 o'clock தான் வந்து இங்கே சன்செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்னிங் வந்து ஃபேண்டம் மேனர் வந்து க்யூ இருந்ததுனால நாங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரைடு வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ நல்ல வேளை நாங்கள் வந்து நைட் டைம் வந்தோம். பிகாஸ் அந்த ஃபேண்டம் மேனர் வெயிட்டிங் ஏரியாலேருந்து அந்த பிக் தண்டர் மவுண்டெயின் அந்த ஹோல் செட்டே வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுவும் ஒரு வெயிட்டிங் ரூம் தான். அப்படியே வால்ஸ்லாம் வந்து மூவ் ஆகுற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப பயமாக இருந்தது நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால வேறு. ரைடு விட நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுற இடம், நடந்து போகிற இடம்லாம் தான் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. பிகாஸ் ரைடு எங்கே எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த ரைடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி தான் சைடில் நீ போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் இந்த ரைடு முடிச்சுட்டு அந்த 11 o'clock ட்ரோன் லைட் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸ்லேயே. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது.
டிஸ்னிலேண்ட் பாரிஸில் எங்களோட ஒன் டே நாங்கள் இப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் நாங்கள் இதை விட நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரைட்ஸும் போனோம். அண்ட் என்னால் என்னென்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண முடிஞ்சுதோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.